இச்சபூர் சினிமாவில் எந்த இப்படி விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 6ஓட இன்றைக்கி சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நீங்கள் தமிழில் பார்த்தது வந்து நடந்தது. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஹைலைட்டான விஷயங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் வீக் அப்படிங்கிறனால பெருசாக யாருமே சீரியஸாக குக்கிங்கே வந்து பண்ணல. பட் ஃபன்னாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ராஜுபாயை வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி வந்து ஹிண்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணி இவங்கள ஃப்ரீஸ் பண்ணி கோமாளிகளில் ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணி குக்கை ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ராஜு வந்து எல்லாருமே சேர்ந்து வச்சு செஞ்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் குக்கிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்று டீமாக பிரித்து விட்ருந்தாங்கல்ல. எக்ஸ் குக் 5 பேர் வந்திருக்காங்க. இப்போ கரண்ட் குக் 5 பேர். ஸோ அவங்களுக்குள்ள பேட்டில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் குக்கிங்கில் விஷாலுக்கும் ராஜுக்கும் நடுவில் நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டாப் நாச் கமெண்ட்லாம் வந்து வாங்கி இன்றைக்கி இந்த ஒரு பேட்டிலில் ராஜுவா விஷாலான்னு பார்க்கும்போது விஷால் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் உமாரியாஸ்க்கும் நடந்த ஒரு பேட்டிலில் வந்து உமாரியாஸ் வந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் வாங்கி அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷபானா அண்ட் தர்ஷா குப்தா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து நடந்தது. ஸோ இவங்க 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷபானா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தகுமார் அண்ட் மதுரை முத்து இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த பேட்டிலில் நந்தகுமார் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் குக் வந்து 2 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க 2 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பிரியாராமன் அண்ட் கனி இவங்க 2 பேரில் யார் டிசிஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சீசன் வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக இல்லை கரண்ட் சீசனாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாராமன் வந்து பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினாங்க. அதேமாதிரி கனி அவர்களும் செமையான கமெண்ட்ஸ் வாங்கினாங்க. பட் இதில் வந்து வின்னராக வந்து பார்த்திங்கன்னா பிரியாராமனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ பயங்கர கம்பேக் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு பாராட்டு கிடச்சிது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற குக்குகள் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜும் வின் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து இதுலேயும் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உமாரியாஸ்க்கு வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஹிண்ட்டும் வந்து தெரியல இவங்களுக்கு தான் செஃப் ஆஃப் த வீக் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷபானாக்கும் பிரியாராமனுக்கும் பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் வந்து சரி அவங்களில் யாரோ ஒருத்தர் தான் நினச்சோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமாரியாஸ்க்கு வந்து கொடுத்தது அவங்களுக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் ஃபைனலாக வந்து அவங்களுக்கு தான் வந்து போச்சு செஃப் ஆஃப் த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செஃப் தாமு அவர்களுக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி முடித்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எல்லாமே வந்து ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஷோ விட்டே வந்து அதாவது அந்த இடத்துலேருந்தே செட்டிலருந்தே வாக் அவுட் பண்ணதை அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னாச்சு அப்படின்னா குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வேறு ஏதோ சைடில் திரும்பிட்டு இருக்கும்போது அவங்க வணக்கி வச்சுருந்த குண்டாவை வந்து அண்டாவை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் அப்படின்னா சுனிதா. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபன்னாக தூக்கிட்டு போனாங்க. எங்கே திரும்பி பார்க்குறாங்க அந்த அடுப்பு மேலே வச்சுருந்தது காணோம். அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக யார் இது எடுத்துகிட்டு போனது அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்பட்டு பயங்கரமாக வந்து கத்துனாங்க. அந்த கத்துனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க நம்ம சுனிதா. ஸோ சுனிதா வந்து கனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத எதுக்கு வந்து பண்ண அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை சரி இப்போ நான் போய் சொல்லிவிடுவேன் ஆனால் அவங்க பலார்னு அரைஞ்சிருவாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நான் தான் அப்படிங்கிறத சொல்லலை. அவங்க கேட்க அந்த சைடு கத்திட்டு இருக்காங்க. இவங்க சுனிதா வந்து சொல்லலை. அதுக்கப்புறமா யாருமே வந்து கேட்கும்போது சொல்லலை அப்படின்னோடனே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருந்த ஒரு சேரை வந்து தள்ளி கீழே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டை விட்டே வந்து போயிட்டாங்க செம்ம கோவமாக. செட்டை விட்டு போனோடனே அவங்க போயிட்டு வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம சுனிதா வந்து எடுத்துகிட்டு ஓடி வந்து அந்த குண்டாவை வந்து வச்சிடுறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப உள்ளே வராங்க. உள்ளே வந்தவுடனே வந்து அவங்கள காம் டவுன் பண்ணி மேம் தெரியாத எடுத்துட்டேன் மேம் சாரி மேம் சும்மா தான் ஃபன்னாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள வந்து காம் டவுன் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க கோவமாக தான் வந்து சரி அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறமா அதை காட்டில் அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்த அந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அண்ட் ட்ரெண்டிங்கான அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.